வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு 1999ல ஏப்ரல் 10ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்சஸ் ஆன பிளாக் பஸ்டர் படமான படம் தான் படையப்பா. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சிருந்தாரு. ரஜினி அவர்கள் கதை மற்றும் தயாரிப்பு பண்ணியிருந்தாரு. இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அந்த வருஷம் அமைஞ்சது. அதற்கு முன்னாடி ஹாலிவுட்டுடைய அதாவது தமிழ் சினிமாவுடைய எல்லா ரெக்கார்டையும் அந்த படம் பீட் பண்ணி மிகப்பெரிய வசூல் சாதனையில ஈடுபட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 60 கோடி அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த நிலையில அப்படி ரெக்கார்ட் பண்ண ரஜினிகாந்துடைய அ தமிழ் சினிமாவுக்கு வந்து 25வது ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருந்தது. அதற்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து இப்போ 50 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் சூப்பர் ஸ்டாராவே இருந்துட்டு இருக்காரு. அவருடைய படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்குது. நம்பர் 1ஆவும் இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தமிழ் சினிமாவுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் 50 வருஷம் முடிய போற நிலையில, அவருடைய 75வது ஆண்ட நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்பதான் 12/12/2025 டிசம்பர் 12ஆம் தேதி அவருக்கு 70 வயசு முடிஞ்சு போயிட்டு இருக்காரு. இந்த நிலையில அவருடைய படையப்பா படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு போன்ற எல்லா செய்திகளையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். படையப்பா இந்த படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாவே படைய நடுங்கும் அப்படின்ற லெவலுக்கு அந்த படம் வந்து அந்த வருஷம் வந்தது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு அப்புறமா வேற நெகட்டிவான விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து படம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் தான் கடைசி படம்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறமா வந்து இந்த படையப்பா படம் வந்தது. இதுதான் வந்து கடைசி படம். இதுக்கு மேல ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க மாட்டாருன்னு சொல்லி நெறைய ரூமர் இந்த படத்த சுத்தி வந்தது. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய 25வது ஆண்டுல தமிழ் சினிமாவுக்கு வந்த 25வது ஆண்டுல வேற லெவலான ஒரு படத்த நம்ம குடுக்கணும்னு சொல்லிட்டு அவரே அந்த படத்துக்கு கதைய யோசிச்சு, இத வந்து ரவிக்குமார் கிட்ட சொல்லி இந்த படத்த ஓகே பண்ணி அவரே தயாரிச்சாருன்னு சொல்லி மிகப்பெரிய வரலாறுகள்லாம் இந்த படத்துக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இந்த நிலையில இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. 25 வருஷம் கழிச்சு இந்த படத்த வந்து வேற லெவலா மக்கள் உட்கார்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரஜினிகாந்துடைய மேசிவான வசனங்கள், வேற லெவலான கைத்தட்டல்கள பெறுது. அது மட்டும் இல்ல, அவருடைய நடிப்பு, அ இந்த படமே வந்து ஒரு ஆட்டோகிராஃப் மாரி இருக்குங்க. அதாவது ஒரு வயசு பையனா இருந்து வயசாகி இந்த படம் முடியுது. இத கதைய எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. இதுவே வந்து ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு மாஸான படமா அந்த படம் அமைஞ்சிருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இளம வயசுலயும் சரி, ஸ்டைலு, ஃபைட்டுன்னு சொல்லி வேற லெவலா பண்ணியிருக்கிறாரு. அதேபோல அந்த வயசான கெட்டப்லயும் அந்த இளமை குறையாத அவருடைய நடிப்பு வந்து வேற லெவலா பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்கிறாரு. 2லயும் வேரியேஷன் காட்டி வேற லெவலான நடிப்ப கடைசி வரைக்கும் குடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு வசனங்களும் படத்துல வந்து தெறிக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அந்த பாம்ப புடிச்சு முத்தம் குடுத்து ஒரு சல்யூட் போடுவாரு. ஸோ வேற லெவலா இருந்தது. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் கிட்ட ஒரு டயலாக் பேசுவாரு. ஸோ நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி அந்த வசனங்கள்லாம் வேற லெவலா இருக்கு. அப்போ அடிக்கடி ஸ்டைலா நடந்து வர்றது, போறதுன்னு சொல்லி வேற லெவலா இருக்கும். அதேபோல ரம்யா கிருஷ்ணன் அந்த சந்திப்புல வந்து நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா அந்த பொம்பளை நீங்க இல்லன்னு சொல்லும்போது அவங்க இந்த கூலிங் கிளாஸ கழட்டும்போது ரஜினிகாந்த் அந்த கூலிங் கிளாஸ் போடுறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க. அப்போ வந்து இவங்க ஒரு தட்டுல பழம் இதெல்லாம் வச்சு மேல போவாங்க. ரஜினிகாந்த் அங்கருந்து இறங்குவாரு. ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப வந்து வேற லெவலான சீனுங்க. அதே மாரி இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கல. அந்த இடத்துல சொல்ற வசனங்கள். அதுக்கப்புறம் வந்து அ பெத்தவங்கள வந்து புள்ளைங்க வந்து மறந்துடலாம். ஆனா பெத்தவங்க வந்து மறக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு எட்றா வண்டின்னு சொல்ற அந்த சீனு. அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் சீன். ஊஞ்சல் சீனுக்கு தான் அந்த படத்திலேயே எல்லாருமே ரொம்ப ஹைலைட்டா பண்ணி இந்த காலத்திலயும் எகிறி குதிச்சு, கை தட்டி, விசில் அடிச்சுன்னு சொல்லி அந்த சீன வந்து ரொம்பவே போர்ட்ரே பண்ணி ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது மாரி ஒவ்வொரு வசனங்களும் இந்த படத்துல தெறிக்குது. இந்த காலத்துக்கும் அது மேட்ச் ஆவுது. அப்புறம் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தா சரித்திரம் இல்லன்னு சொல்றாங்க. இதுல பல முரண்பாடுகள் இருக்கு. பெண்மைய வந்து மதிக்காத இருக்கிறதுக்கு இந்த வசனம் அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இத வந்து கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பெண்மைய மதிக்காத ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துல இருக்கிறதாவும் நெறைய பேர் வந்து குற்றம் சாட்டிட்டு இருந்தாலுமே, அந்த படம் வந்து வேற லெவலா ரிலீஸ்லயும் வந்து வெறித்தனமா வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் ஐயா. ஸோ வேற லெவலான ஒரு நடிப்ப வந்து அ அவருடைய அப்படியே முகத்திலேயே வந்து தெளிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த கடைசியா அந்த வீட்ட விட்டு போறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு வந்துர்றேன்னு சொல்லி போய் அங்க குடுக்குற ஆக்டிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் அ ரஜினிய வந்து அவரே லெட்டர் போட்டு வர வச்சுட்டு, அப்ப பண்ற நாடகமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணன் அந்த நிச்சயதார்த்த அப்போ டான்ஸ் ஆட சொல்ற அந்த ஒரு சீன்லயே ஆகட்டும், ஸோ வேற லெவலா ஐயா வந்து நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணன் ரஜினிய விட ஸ்கோப் அதிகமா அவங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்குதுன்னு நெறைய பேர் வந்து சொல்றாங்க. இருந்தாலுமே ரஜினி தான் டாப்பு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வேற லெவலான ஒரு நடிப்ப வந்து இந்த படத்துல வந்து குடுத்திருக்கிறாங்க. ரஜினிக்கு ஈக்குவலா வேற லெவலான ஒரு அ
ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நாசர் அவர் வந்து அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை சூப்பராக ஒவ்வொரு சீன்லையும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அப்பாஸ் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயகுமாருடைய பொண்ணு பிரீதா விஜயகுமார் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. செந்தில் நிறைய சீனில் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. அதுவும் குறிப்பாக வந்து அந்த ஒரு ஆத்தங்கர சீனில் உட்காந்து பேசியிருப்பாங்க, அதெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பார்க்குற சீனு ரமேஷ் அவரும் வந்து வேற லெவலான நடிப்பு வந்து கொடுத்துருக்கிறாரு. முத்துல ஒரு சீனுக்கு தான் வந்து சூப்பராக ரஜினியை வந்து பூஸ்ட் பண்ணுவார். ஆனால் இதில் வந்து அடிக்கடி பூஸ்ட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து நல்லாவே இருந்தது. அதே மாதிரி நடிகை லட்சுமி ஸோ அவங்களும் வந்து வேற லெவலான நடிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. சிவாஜி கணேசன் அவருடைய மனைவியாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களும் வந்து ரஜினிகாந்தை புஷ் பண்ற மாதிரி ஒரு சீன் வந்து சொல்லுவாங்க. ஏழை கொளுத்தினாலும் பணக்காரன் கொளுத்தினாலும் ஒரே ஜோதி தான் சொல்ற அந்த இடத்துல. அதுக்கப்புறம் படையப்பா அதிக நேரம் எடுத்துக்காது அப்படின்ற ஒரு 2 இடத்துல ரொம்ப மாசா வந்து பேசியிருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பு வந்து வேற லெவலா இருந்தது. அப்புறம் அனுமோகன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வந்து அந்த பாம்பு புத்து கூட கை விட்டீங்களே, பாம்பு என்ன பண்ணுச்சுன்ற மாதிரி தொடர்ந்து அவர் வந்து மொக்கம் போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து நிறைய பேர் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு சில டைம்ல அவரை கேட்க விடுவாங்க. ஸோ இது மாதிரி கடைசி வரைக்கும் அவருடைய நடிப்பு வந்து வேற லெவலா இருந்தது. வடிவுக்கரசி மேடம் அவங்க ஒரு சீனுக்கு அவங்க வந்து ஒரு சில ஹீரோயினுக்கு அம்மாவை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சாஃப்டா வந்து டீல் பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த நடிப்பை. அதுதான் அந்த அவங்களுடைய நடிப்பினுடைய முதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி எல்லாருமே அந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்ததான் வந்து மியூசிக் தான். ஏஆர் ரகுமான் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களும் கொண்டாடுற அளவுக்கு மியூசிக் வந்து பின்னி படல் எடுத்திருக்கிறாரு. குறிப்பா வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து எம்பேரு படையப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெற்றி கொடிகட்டா இருக்கட்டும், சுத்தி சுத்தி வந்தீங்க அந்த பாட்டுலாம் பயங்கரமா இருக்குதுங்க படத்துல. அதே போல வெற்றி கொடிகட்டு அதெல்லாம் வந்து டாப் நாச்சு. அதே தான் அந்த பிஜிஎம் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. மின்சார பூவே அந்த பாட்டும் வந்து வேற லெவலா இருக்கு. ஸோ வெறித்தனமா வந்து மியூசிக்கை போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிஜிஎம் இப்போ இன்ட்ரோவுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பிஜிஎம் இருக்கும். இன்ட்ரோவுக்கு அப்புறமா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கல்யாணம்லாம் ஆயிட்டு ஒரு மாதிரி வயசான தோட்டத்தில் வருவார். அப்போ வந்து பிஜிஎம் வந்து வெறித்தனமா போட்டிருக்கிறாரு. அது வந்து பாட்ஷா ரேஞ்சுக்கு இருக்குது அந்த கெட்டப்பும் அந்த பிஜிஎம்மும். ஸோ ஏஆர் ரகுமான் அவர்கள் அப்பயே இதை வந்து ரொம்ப சிந்திச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அது அவருடைய மெச்சூரிட்டியை காட்டுது, அவருடைய இசையுடைய நாணத்தை காட்டுது. ஸோ வேற லெவலாக அவர் வந்து பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஃபைட் சீன் கனல் கண்ணன். ஸோ 2-3 ஃபைட் சீன் வருது. எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. குறிப்பாக வந்து அந்த இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வரும், அந்த கல்லுலாம் கண்டுபிடிச்ச உடனே. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்டைலிஷாக இருந்தது அந்த ஃபைட் சீன். அதுக்கப்புறம் கடைசி ஃபைட் சீன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது மாதிரி கனல் கண்ணன் அவருடைய போர்ஷன் வந்து சூப்பராக இருந்தது. கேமரா ஒர்க் வந்து ஒளிப்பதிவுலாம் பயங்கரமாக இருந்தது. அதுவும் அந்த ஒரு 2-3 சீனில் வந்து சுற்றி காட்டுவாங்க. அந்த படை வர்றதெல்லாம் கூட்டமாக வருவாங்க, டிராக்டர் அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து வேற லெவலாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் இந்த படத்துடைய எடிட்டிங் ரொம்ப பெரிய படம். இது இப்போ ரொம்ப பெரிய படம். ஆனால் நமக்கு போர் அடிக்காமல் வேற லெவலான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் படம். அதே லெவலில் இந்த அளவுக்கு 5 மணி நேரத்து படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ஸோ ரொம்ப எடிட்டிங்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் அவர்கள் வேற லெவலுங்க. ஒவ்வொரு சீனும் இப்போ ஊஞ்சல் சீனு இது வரைக்கும் நான் பார்க்குறப்பலாம் இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஊஞ்சல் அங்கே இருக்குமா எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்தேன். ஆனால் 2 டைம் வந்து காட்டுறாங்க அந்த ஊஞ்சலை அங்கே மேலே இருக்கிறத. அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த 2 டைம் வந்து நான் முன்னாடிலாம் நோட் பண்ணது இல்லைங்க. இப்போ தான் நான் நோட் பண்ணேன். தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஒரு சீனுக்கு முன்னாடி அடுத்த சீன் வைக்கிறதுக்கு காரணத்தோடு வச்சிருக்கிறார் ரவிக்குமார் அவர்கள். ரொம்ப சிறப்பாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் டைரக்டர்னு நான் இப்பயுமே முடிவு பண்ணுறேன். அவருக்கு இன்னும் நிறைய திறமை இருக்குது. படையப்பா 2 வருதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அதை வேறு லெவலாக எடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ படையப்பா 2 கண்டிப்பாக வரணும். ரசிகர்கள் வந்து இந்த படையப்பா அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து அவங்க அதை வேறு லெவலாக படையப்பா 2க்கும் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ என்றைக்குமே அவருடைய மாசு குறையாத அளவுக்கு அவருடைய நடிப்பை வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த படையப்பா 2 மிகப்பெரிய வசூல் சாதனை ஈடுபட்டுருக்கு. இப்போ வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாளில் இந்த படம் 20 கோடியை தாண்டி வசூலிச்சிருக்கிறதா தகவல் வருது. கில்லி படம் 24 கோடின்னு சொல்கிறாங்க வேர்ல்டு வைடு மொத்தமாக ரீரிலீஸில். இப்போ இந்த படம் வந்து அதை பீட் பண்ணிடும் அந்த ஒரு 1 வீக்லேயே. ஸோ படையப்பா தான் ரீரிலீஸ்லேயே நம்பர் 1 படம். ரஜினிகாந்த் என்றைக்குமே நம்பர் 1 அப்படின்றத 75 வயசுல நிரூபித்து போயிட்டுருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருடைய அடுத்தடுத்த சக்ஸஸை மக்கள் வந்து கொண்டாடலாம். அவர் வாழ்ந்து இன்னும் ரசிகர்களை மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.